நான் திக்குவாக இருந்தேன். ஒரு 80 கம்பெனி என்னை விளக்குறாங்க, நீ சரியாக பேச முடியலன்னு. இப்போ ஒரு 1000 மக்களுக்கு நான் பயிற்சி கொடுத்துருப்பேன். கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும்னு ஒரு 1000 மேடைகளில் பேசியிருப்பேன். ஸோ இந்த என்னுடைய வாழ்க்கை கிராஃபில் இந்த திக்குவாய் சரி பண்ணுறதுக்காக நான் புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான 5 விஷயம் நிறைய இருக்குது. பயிற்சி அதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. இத்தனைக்கு நான் திக்குவாயை போக்குறதுக்கு படித்தேன் வச்சேன்னு நான் சொல்ல வரல. என்னுடைய சொந்த அனுபவத்தில் இதெல்லாம் நான் செஞ்சதுனால தான் திக்குவாய் என்னை விட்டு போச்சுங்கிறத ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இது என்னுடைய முழு நம்பிக்கை, என்னுடைய ஓன் முழு நம்பிக்கை. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய முதல் புரிதல், இந்த 5 முக்கியமானது, பட் அதில் ஃபர்ஸ்ட் முக்கியம் நான் சொல்லியிருக்கேன். திக்குவாய்னா என்னங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நான் ஒருபோதும் திக்குவாயை நோயாக பார்த்ததே கிடையாது. அது ஒரு நோய், மனநோய் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, திக்குவாய் என்பது ஒரு பழக்கம். எப்படி காலையில் முடிச்ச உடனே அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கை நடுக்க வருது, குடிக்கணும்னு தோணுது, குடிக்க வேண்டாம் நினச்சா கூட அங்கே போய் அந்த பழக்கம் தள்ளி கொண்டு போகுது. அதே மாதிரி தான் ரொம்ப தெரிஞ்ச மக்கள்கிட்ட, ரொம்ப க்ளோஸான மக்கள்கிட்ட தனியாக இருக்கும்போது திக்குவாய் மக்களுக்கு ஒரு 95% திக்குவாய் வராது. எப்போ வருது? பதற்றமான சூழலில் தெரியாத மக்களை பார்க்கும்போது, இல்லை குறிப்பிட்ட வார்த்தைகளை கேட்கும்போது கரெக்டாக அந்த பதட்டம் வந்து, பயம் வந்து அவங்களுக்கு திக்குவாய் ஏற்படுது. கை காலெலாம் அப்படி உதறுது, வேர்த்து ஊற்றுது, வாயெல்லாம் இழுத்துட்டு போகுது. அப்போது எப்போவுமே இல்லை அந்த நோய் வந்து, நீங்கள் நோயின்னு சொன்னீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்னா, திக்குவாய்ங்கிறது எப்போவுமே இல்லை, எப்போமா தான் வருது. அது ஒரு குறிப்பிட்ட சூழலில் தான் வருது. இப்போ சூழல் ட்ரிகர் பண்ணுது, ட்ரிகர் பண்ண உடனே அந்த விஷயம் திக்குவாயாக வெளியே வருது. ஒரு சூழல் ட்ரிகர் பண்ணி ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா அது பழக்கம் தானே. இப்போ பழக்கத்தை போக்க முடியும் தானே அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. அது பழக்கம்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அந்த பழக்கத்தை மாற்ற முடியும் தானே அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் எனக்கு முதல் உரம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஃபஸ்ட்டு திக்குவாய்ங்கிறது பழக்கம் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை. 2வது புரிதல் என்ன அப்படின்னா, நான் திக்குவாய் இருக்கும்போது நான் பேச ஆசைப்படுறேன், ஆனால் பேச மாட்டேன். இங்கே ஒரு பிரச்சனை வருது பாருங்க. நான் வந்து பேச ஆசைப்படுறேன், நான் சூப்பராக பேசணும் அப்படின்னு ஆசை, மேடை ஏறி பேசணும் அப்படின்னு ஆசை. பட் ஆனால் யார்கிட்டையே பேச மாட்டேன், தனியாகவே இருக்கு. நான் எனக்குள்ளேயே சொல்லிக்க, நான் ஒரு இன்ட்ரோவெர்ட், நான் வந்து தனிமை விரும்பி, அதெல்லாம் பொய். அப்போலாம் இல்லை, நான் வந்து ஜாலியாக பேச ஆசைப்படக்கூடிய ஒரு நபர். ஏன்னா வந்து ஃபேமிலிகிட்ட நான் ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாலியாக பேசுகிறப்பன்னு சொல்லுவாங்க, ஆனால் வெளியாட்டி பெருசாக பேச மாட்டேன். காரணம் பிகாஸ் ஐ வாஸ் அ ஸ்டாமரர், தட்ஸ் வை ஐ குடன்ட் இட். அது உள்ளே போகல. பட் ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து நம்ம பேச ஆசைப்படுறோம், ஆனால் பேச மாட்டோங்க. ஏன் பேச மாட்டோங்க அப்படின்னா, நான் திக்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மனசில் ஆழமாக இருக்கு. இதை உடைக்காம திக்கு வளர்ந்து நம்ம வெளியே வர முடியாது. அப்போ எனக்கு புரிதல் வருது, நம்ம அவமானத்தை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். நம்ம திக்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன, அவன் என்ன பொண்ணா தர போறான் அப்படிங்களா? நான் என்னைய நானே தேத்திக்கிட்டு நான் வெளியே போய் நான் பேசுறதுக்கு நான் வந்து ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிச்சது தான் எனக்குள்ள ஒரு பெரும் பயத்தை போக்க ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு என் கூட டீம்ல சில ட்ரைனிங்லாம் மக்கள் வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நல்லா பேசணும், நான் ஸ்ட்ராங்காக பேசணும், தெளிவாக பேசணும், எனக்கு கூச்ச சுபாவமாக இருக்கு, பேசும்போது பதட்டப்படுறேன். ரொம்ப சிம்பிள், எந்த இடத்துல நீங்கள் பதட்டப்படுறீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு பேச்சு வரலையோ அந்த இடத்துல திரும்ப திரும்ப போகிறதுக்கு உண்டான மனோநிலையையும் மனோதிடத்தையும் தருவது என்னுடைய வேலை. அதை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். தனியாலாம் ஒன்றும் செய்யலை. நீ அந்த இடத்துக்கு போகணும், பயமாக இருக்குல்ல, பயத்தை மட்டும் தாண்டி அங்கே போய் நின்று பேசிடு போதும். அதுக்கப்புறம் பிரச்சனை சரியாகிறது மனசே பார்த்து. மனதின் தன்மை மறதி பாஸ். ஒரு பயம் இருக்குன்னா பயத்தை மறக்க தான் மனசை வந்து ட்ரை பண்ணும். அந்த பயத்தை மறக்கிறதுக்கு தேவையான சுற்றுச்சூழலையும் துணிச்சலையும் நீங்கள் ஏற்படுத்தினாலே போதுமானது. இது 2வது நான் படித்த மிகப்பெரிய விஷயம். நம்ம பேசுறதுக்கு ஆசைப்படுறோம், ஆனால் பேசுறது இல்லை. நீங்கள் பேசணும், பேசினாதான் திக்குவாய் உங்களை விட்டு போகும் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை. 3வது பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம ஆசை எப்படி இருக்கும் தெரியுமா? திக்குவாய் மக்களுக்கு பேசுனா போதும், பேசுனா போதும். ஏன் மேடை ஏறி பேச வேண்டாமா? யூடியூப்ல உட்காந்து பேசும்போது 4 பேர் வாயை திறந்து உங்க வாயை பார்த்தா என்ன, சார் இப்போ ஸ்டாமரா இருந்தானா என்ன ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு கேட்க வேண்டாமா? அப்படி பேசினா என்ன? அந்த ஆசையே வரல. ஏன்னா நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. எனக்கு இவ்வளவு தான் வரும். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க பேசிக்காவே உங்களை ஒரு குறைந்த நபராக எடை போட்டு ஒரு கான்ஃபிடன்ஸை குறைக்கிறீங்க. அப்போ நீங்களே ஒரு தன்னம்பிக்கையை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க உங்களை உந்தி தள்ள மாட்டீங்க, செயல்பாடுகள் நோக்கி தள்ள மாட்டீங்க, வெளியே போய் பேசுறதுக்கு நீங்க தயாரா இருக்க மாட்டீங்க. தட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஆசையை பெருசா வைங்க, அதை அடையிறோம் அடையல அது 2வது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ற வாக்கியம் அடிக்கடி மேடை இல்லை, அல்லது 1000 கோடிக்கு ஆசைப்படுங்களேன், இதை தூக்கலே போட்டுற போறாங்க. இது என்ன அர்த்தம்னா, ஒரு 1000 கோடிக்கு ஆசைப்படுறோம், கிடைக்கல, ஜெயிக்கல, இப்போ என்ன தப்பு? ஆசைப்படுறது கூட தப்பு,
அப்படிங்கிற மாதிரி திக்குவாவுடைய மக்கள் மேடை ஏறி பேசுங்க, அது ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்குது, 10,000 பேர் மத்தியில் பேசுங்க, ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்குது, அந்த ஆசைக்கே நீங்கள் கடிவாளம் போடுறீங்க. அதான் இங்கே பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது உங்களுக்குள்ளேயே நீங்கள் இமேஜினேஷனாக ஒரு கற்பனையாக நீங்கள் உங்களை சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தயவுசெய்து பெருசாக ஆசைப்படுங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது உங்களை உந்தி தள்ளக்கூடிய ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உள்ளே போய்க்கங்க. நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, என்னைய யார் பேசவே சொல்ல மாட்டாங்களோ அவங்க கூடவே ஒன்றி உட்காந்துக்குவேன். ஏன்னா பேசுகிறோம்ல, கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. யார் என்னைய பேச சொல்கிறானோ அவங்க கூட போக மாட்டேன், எரிச்சப்படுவேன். அந்த எரிச்சல் தான் எனக்கு அங்கே ஒரு டியூனிங் பாயிண்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை கம்ஃபர்டபுளாக யார் வைக்கிறாங்களோ அவங்க உங்களை சோழி முடிக்க போகிறாங்க அர்த்தம். உங்களை அன்கம்ஃபர்டபுளாக மாற்றணும். எப்பா மாப்பிள்ள போயிட்டு அந்த கடையில் போய் ஒரு 1/2 கிலோ சீனி வாங்கிட்டு வான்னு உங்களை சொல்லணும். ஐயோ உனக்கு திக்குமே, நம்ம போகக்கூடாது. அப்படி போயிட்டான்னா நீங்கள் அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க, ஃப்ரீயாக ஆயிடுவீங்க. ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களுடைய சின்ன சின்ன நகர்வுகள் கூட இன்னொரு நபரை ஒன்று இருக்கிற மாதிரி சூழலை நீங்கள் உருவாக்குறீங்க. இன்னொரு உருவாக்கி தாராரு. அப்போ உங்களை உந்தி தள்ளக்கூடிய நண்பர்கிட்ட உட்காருங்க. அந்த நண்பர் தான் உங்களுடைய திக்குவாய்க்கு பெரும் சாவியை தந்து உங்களை விடுதலை பண்ண போறார். இது புரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். யார் அதுங்க நீங்கள் முடிவு பண்ணுங்க, பெரிய விஷயம். 5வது மனசை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பேசிக்காவது மனசை பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு துணிச்சல்னு சொல்கிறேன். துணிச்சலுங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் கான்சியஸ் மைண்ட் திங். ப்ரீஃபார் தட் அப்படி அந்த டீப்பாக போக வேண்டாம். துணிச்சல்ங்கிறது பழக்கத்திற்கு எதிராக செயல்படும் இன்னொரு மனதின் ஒரு அடிப்படையான குவாலிட்டி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காலையில் 8 மணிக்கு முடிக்கிற ஒரு ஆள் இப்போ 6 மணிக்கு முடிக்க ட்ரை பண்ணுறீங்க. அலாரம் அடிக்குது. இப்போ உங்களுக்கு தோணும் அலாரத்தை ஆஃப் பண்ணணும்னு தோணும். இது பழக்கம். அலாரத்தை ஆஃப் பண்ணாமல் எந்திரிச்சிட்டீங்கன்னு தட்ஸ் கால் துணிச்சல். இப்போ பழக்கத்துக்கு எதிராக ஒரு செயல்பாடு வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த செயல்பாடு எல்லாமே மனது சம்மந்தப்பட்ட விஷயம். இதை பற்றி பேசிக்காவது யூ ஹேவ் டு லேர்ன். ஓகே, ஸோ அந்த வகையில் என்னுடைய சின்ன கான்ட்ரிபியூஷன், மனசுனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் போட போகிறேன். மனசு, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அது நம்ம பணத்தை பற்றி, பொருளாதாரம், என்னுடைய லைஃப்பில் கற்றுக்கிறது போகிறதே நான் முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணுறேன். இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, தேவைப்படும் நான் முழுசாக நம்புகிறேன். ஒரு டயத்தை பற்றி, நேரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரும் புரிதல் எல்லாத்துக்குமே தேவை. அதை நான் ஃப்ரீயாகவே ஒரு கோர்ஸாக கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் பார்த்துட்டு முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிற முயற்சி பண்ணுங்கள். திக்குவாய் பற்றி ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கீங்க, புரிய ட்ரை பண்ணீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மை டீம் வில் கைட் யூ. நான் கம்யூனிகேஷனுக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா பேசணும்னு ஆசைப்படக்கூடிய மக்களுக்கும், மேடை பேச்சு ஆசைப்படக்கூடிய மக்களுக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ட்ரைனிங் மேபி நீங்கள் திக்குவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பயன்படலாம். ஏன்னா நான் ஐ வாஸ் அ ஸ்டாமரர். நான் எப்போல்லாம் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வந்தேன், நான் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணேன் சொந்த அனுபவத்தில், இதை தனியாக நான் படிக்கல, சொந்த அனுபவத்தில் நான் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணேன் எல்லாத்தையுமே ஐ வில் டீச் யூ. ட்ரை டு யூஸ். தேங்க்யூ.